அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்றார். அதாவது பாஜக சார்பில என்டிஏ சார்பில நின்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சிருக்கிறாரு. அந்த வகையில ஜெயபெருமாள் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 14,136 வாக்குகளும் 6.56% மட்டும் தான் இந்த இடத்துல வந்து அதிமுகவால கைப்பற்ற முடிஞ்சது. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு தான் குடுத்துருக்காங்க. அவிங்க நவாஸ் கனி மறுபடியும் அவர் போட்டியிட்டு 92,044 வாக்குகளும் 42.73% பெற்று இந்த இடத்துல அவரு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா பலாப்பழம் சின்னத்துல நின்னாரு. அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 61,706 வாக்குகளும் 28.64% பெற்று இந்த இடத்துல அவருங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சந்திரபிரபா ஜெயபால் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டு 17,690 வாக்குகளும் 8.21% வாங்கி அவங்களுக்கு தகுந்த கேப்பபிலிட்டியான வாக்குகளை இந்த இடத்துல வந்து அவர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.